ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த SR லவர் கேமிங் சேனல். நம்ம ஃபஸ்ட் டைம் அப்டேட் விடவும் ஜித்துசுகேஷன் அப்டேட்டுக்கு சரி விளையாட போகணும் போனால் ஃபஸ்ட்டு மேட்ச்சு நைட்டு 4 மணிக்கு சரியான சம்பவம் பண்ணி விட்டுருச்சுங்க. மேட்ச்சை பாருங்களேன். நான் போய் இருக்கிற கன்னி எல்லாத்தையும் எடுத்து அடிப்போன்னு சொல்லிவிட்டு நேராக பீக்கு புதுசாக இறக்கியிருக்காங்க ஹைஸ்கூல்னு பீக்கு பேரை மாற்றி அங்கே இறங்கி அடிப்போன்னு இறங்குனா நாசமாக போன அப்டேட்டு. கன் எடுக்க முடியலை, எதுவுமே எடுக்க முடியல. அப்புறம் ப்ரோ வெட்டு ப்ரோன்னு வந்து நீ அடிச்சு போட்டுருவேன். சரி ரிவைவ் ஆகி வருவோம், மணியை பாருங்கள் 4 மணி, ரிவைவ் ஆகி வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிவைவ் ஆகி வந்தால் அப்பயும் எடுக்க முடியலை. சரியான டென்ஷன் எனக்கு. பாருங்கள் ரிவைவ் ஆகிட்டேனா, சரி இறங்குவோம் மறுபடியும் அங்கே ஹைஸ்கூல்லே இறங்குவோம் அப்படின்னு சொல்லி ஹைஸ்கூலில் இறங்கிக்கிட்டு இருப்பேன். ஹைஸ்கூலில் இறங்கி நம்ம லூட்டெல்லாம் எடுத்துவிட்டு நம்மளை அடித்தவனை பொழக்கிறோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கிக்கிட்டு இருப்பேன். பாருங்கள் இறங்குனா மறுக்கா வந்து அடிப்பேன். சரியான சம்பவம் போயிடும். என் லூட்டு பாக்ஸ் இருக்கா, லூட்டு பாக்ஸில் ஒன்றுமே இருக்காது. சரி லூட்டு இருப்பேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் போய் அமுக்குனா அப்பயும் வரலை. என்னடா பண்ணுறது இந்த மேட்ச்லன்னு சொல்லிவிட்டு நெட்டும் நல்லா தான் கிடைக்குது, எல்லாம் பண்ணி பார்த்துட்டு நெட்டும் நல்லா தான் கிடைக்குது. அப்படி இருந்தது ஆகலை. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுருந்தப்போ தான் இதுக்கு முன்னால் ரிவே ஸ்டேஷனில் போயிட்டு ரிவே வந்துட்டு நம்ம சோலோ மேட்ச்சில் ரிவே எத்தனை வாட்டி வேணால் பண்ணிக்கலாம் போலுங்க. அந்த ஆட்டோ ரிவே ஆப்ஷன் இருக்கிறது சரியான டென்ஷன் விஷயங்க. ஒரு 3-4 வாட்டி அவனாச்சும் ரிவே ஸ்டேஷனில் உட்காந்துருந்துச்சு வந்துட்டானா அடிச்சுக்கிட்டே இருப்பேன். வந்து செம்ம டென்ஷன் ஆகும். அதுலேயும் இது வேறு பாருங்கள், 2 கன்று கொடுத்து போடுது. மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஸ்கோப் போட்டு அடிக்கிறதுக்கு வேறு கண்ணை கொடுக்குது. ஐயோ டென்ஷன் ஆக போகுது இந்த மேட்ச்சு. சரி இது என்னமோ போர்ட்டல் மாதிரி இருக்கே, உங்களுக்குலாம் காட்டுவோன்னு சொல்லிவிட்டு போர்ட்டலை போட்டு அமுக்குனா அதுக்குள்ளேயும் டெலிபோர்ட் ஆக மாட்டேன்ருச்சு. எனக்கு நான் வெக்ஸு. சரி எனக்கு கார் எடுத்து பார்ப்போன்னு கார் எடுத்தால் அங்கேயும் காருக்கும் போக மாட்டேங்குது. அதெல்லாம் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். அப்புறம் இது என்னடா ஊதா கலரில் இருக்குது, அப்படி எடுக்கணும்னு போனால் அது பறந்து வருதுன்னா அட்டாக் நினச்சா கிடைச்சிடாது. ஏதோ பவர் ஒழுங்க கீழே ஏறுதுங்க. அப்புறம் தம்பி தான் வந்து என்னை அடிப்பாப்பில். அடித்ததுக்கப்புறம் மறுபடியும் ரிவைவ் வந்தேன். அதாவது அந்த ஆப் இருக்கும்ல, அந்த கட்டத்தை பாருங்கள், இந்த ஹார்ட்டை பிடிச்சி 1 வச்சுருந்தேன், அந்த 1க்கு ரிவைவ் வந்துட்டேன். சரி வந்துட்டு இனிமேல் வந்துட்டு நம்மளால் பொருள் எடுக்க முடியாது, இருக்கிற கண்ணை வச்சு தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டு இறங்கிட்டேன். ஏன்னா இறங்கினதுக்கு 1 கில்லாச்சும் எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லி இறங்கிடுவேன். மேலே இறங்கிடுவேன். கீழே இறங்கலான்னு பார்த்தா மேலே இறங்கியாச்சு. நல்லது சர்வே பண்ணி அடிப்பேன்னு சொல்லி உட்காருங்க. ஒருத்தர் போகிறானேன்னு சொல்லி அவனை அடித்தா அவன் லாங் ரேஞ்ச் வச்சுருக்காங்க, என்னையே பொழந்துருவேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் டிங்குன்னு வந்து அடிப்பேன், சித்து போயிடுவேன். இப்போ அட்டியை மட்டும் பாருங்கள், எங்கள்கிட்ட சிக்கு தான், அவ்வளோதான். அவங்கெல்லாம் கண்ணெடுத்து அடிக்கிறாங்க, நம்மளால் மட்டும் அடிக்க முடியலை, ஏன்னே தெரியலை. அவனும் பைசன் தான் வச்சிருக்கேன் அத்தனைக்கும். அவனுக்கு பாருங்கள் டேமேஜே கொடுக்கலங்க. இது டேமேஜ் கொடுத்தா தானங்க அடிக்க முடியும். சரியான ஒஸ்ட்டுங்க இந்த அப்டேட்டு. எனக்கு இந்த அப்டேட்டு சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரி உங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் வந்துருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே பாய்.